வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி போர் அட்டாமிக் மாடல் வித் எனர்ஜி லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் உங்களோட தமிழ்நாடு போர்டு எக்ஸாம், சிபிஎஸ்சி, நீட், ஜேஇ இதுக்கு தேவையான தியரிட்டிக்கல் நாலேஜ் அண்ட் கான்செப்ட்ஸுவல் நாலேஜ் ஃபுல்லாகவே கிடச்சிரும். போர் அட்டாமிக் மாடல் எதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ரூதர்ஃபோர்ட் மாடலில் உள்ள ஃபெயிலியர்ஸ் தான். என்னென்ன ஃபெயிலியர்ஸ்னால், ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ரெண்டாவது ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் லைன் ஸ்பெக்ட்ரமாக இருக்குன்னாங்க. வேறஸ் ப்ராக்டிக்கலாக லைன் ஸ்பெக்ட்ரம் கிடையாது, அது தப்பு. அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுக்காக தான் நமக்கு போர் அட்டாமிக் மாடல் 1913 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த மாடலில் எல்லாமே ஒரு 3 பாஸ்டுலேட்டாக நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. எலக்ட்ரான் ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் தான் ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இது ப்ராக்டிக்கலாகவும் ட்ரூவாக இருந்துச்சு. ஸோ டிஸ்க்ரீட் சர்க்குலர் ஆர்பிட்டில் தான் ரொட்டேட் ஆகி வருது. அதை ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ்னு சொன்னோம். ரூதர்ஃபோர்ட் மாடலில் உள்ள மாதிரி எலக்ட்ரான் எனர்ஜியை ரேடியேட் பண்ணல, ஆர்பிட்டில் எனர்ஜியை ரேடியேட் பண்ணலை அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ரூதர்ஃபோர்ட் மாடல் எனர்ஜி ரேடியேட் ஆகும், அதனால் கண்டினியூஸாக அது ரிவால்வ் ஆகும் போது எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆன்கோயிங் ப்ராசஸில் பார்த்தோம்னா எலக்ட்ரான் மே ஃபால் இன்டு தி நியூக்ளியஸ், அப்படி தான் இருந்துச்சு ரூதர்ஃபோர்ட் மாடலில். இங்கே இட் டசன்ட் ரேடியேட் எனர்ஜி. அப்போ எனர்ஜி ரேடியேட் பண்ணல அப்படின்னாலே அதுக்கு ஒரு டெஃபினைட் எனர்ஜி ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கும் இருக்குங்கிறது அர்த்தம். அப்போ எல்லா ஆர்பிட்டும் ஸ்டேஷனரி ஆர்பிட், இட் ஹாஸ் டெஃபினைட் எனர்ஜி லெவல்ஸ். செகண்ட் பாஸ்டுலேட் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. எல்லா நியூமரிக்கு தேவையான ஃபார்முலாஸு இந்த பாஸ்டுலேட்லாம் வருது. அது குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். எல் வேல்யூ குவான்டைசேஷன் தான் சொன்னாங்க. அதோட வேல்யூ L is equal to NH cross or else L is equal to NH crossக்கு சப்ஸ்டிட் பண்ணோம்னா NH/2πன்னு வரும். இதில் என்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அது போக இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் அந்த சர்க்குலர் ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானோட வேவ் லென்த்துக்கு n டைம்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. அதாவது இதுவும் வேவ் லென்த்துக்கு ஒரு குவான்டைஸ்டாக இருக்கும் அப்படின்னாங்க, n நம்பர்ஸில் இருக்கும் அப்படின்னாங்க. இது டெஃபினைட் வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். எதுனா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானோட சர்க்குலர் ஆர்பிட். தேர்டு பாஸ்டுலேட் என்ன அப்படின்னா, அந்த எனர்ஜி பற்றி தான். எனர்ஜி டிஸ்க்ரீட் எனர்ஜி தான் இருக்குது. ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் எனர்ஜி தான் இருக்கும், இன்டர்மீடியட் எனர்ஜி இருக்காது. ஸோ அப்படி எனர்ஜி மாறுது அப்படின்னா அது டியூ டு டிரான்சிஷன் பிட்வீன் ஆர்பிட்ஸ் தான் இருக்கும். அப்படி டிரான்சிட் ஆகணும் அப்படின்னா எனர்ஜி அப்சார்ப்ஷன் ஆர் ரேடியேஷன் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ எனர்ஜி அப்சார்ப்ஷன் இருக்கலாம், இல்லைனா ரேடியேஷன் எனர்ஜி எமிஷன் இருக்கலாம். இந்த ரெண்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு எனர்ஜி வேரி ஆகும். அப்படி வேரி ஆகக்கூடிய எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ΔE = hν எனர்ஜி, தட் இஸ் எனர்ஜியோட டிஃபரன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஒரு லெவலுக்கும் இன்னொரு லெவலுக்குள்ள எனர்ஜியோட டிஃபரன்ஸுக்கு E இனிஷியல் மைனஸ் E ஃபைனல்னு போட்டிருக்கேன். டிஃபரன்ஸ் எழுதுனா கூட கரெக்டு தான். அதுக்கப்புறம் நமக்கு நியூமரிகளுக்கு ரொம்பவே தேவையானது எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் பார்த்து, nth ஆர்பிட்டுக்கு என்ன ரேடியஸ், அதுக்கான ஃபார்முலா பார்த்தரலாம். Rn = 4πε0 n² h² ZEME². இங்கே h×ங்கிறது h/2π. அதுக்கப்புறம் இதுலேயே போர் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. போர் ரேடியஸ் அப்படிங்கிறது Rn = இந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே A0ன்னு எடுத்துக்குவாங்க, n² Z. அப்போ ரேடியஸ் ஆஃப் போர் அட்டாமிக் மாடல் எப்படி இருக்குது அப்படின்னா, A0ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இன்டூ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட ஸ்கொயர்டு டிவைடட் பை அதோட Z வேல்யூ அட்டாமிக் நம்பருக்கு இருக்குது. இதில் இந்த A0 தான் நம்ம என்ன சொல்கிறோம், போர் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட வேல்யூ A0ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.53 ஆம்ஸ்ட்ராங். ஆக்சுவலாக இட் இஸ் 0.529 ஆம்ஸ்ட்ராங் எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ இதை வச்சு எழுதணும் அப்படின்னா, ஃபார் ஹைட்ரஜனுக்குன்னு எழுதினோம்னா Z வேல்யூ 1 ஆயிடுது. Z வேல்யூ 1 ஆயிடுச்சுன்னா Rn என்ன ஆகும்,
a0 n ஸ்கொயர்னு ஆகும். இது ஹைட்ரஜனுக்கு. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா vn nth ஆர்பிட்டில் உள்ள வெலாசிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா h/2πm a0ங்கிறது போர் ரேடியஸ் z/n இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் nth ஆர்பிட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு z/n. இது மட்டுமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ரிலேஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த rnல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எனர்ஜி பார்த்துடலாம். எனர்ஜியிலேருந்து தான் அதிகமான நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. எனர்ஜிக்கான ஃபார்முலா எனர்ஜி ஆஃப் n ஆர்பிட் nth ஆர்பிட் ஈக்குவல் டு -me⁴. இதோட டெரிவேஷன்லாம் நான் பண்ணல, டைம் டேக்கிங்னால. நம்ம என்ன நியூமரிக்கல் சால்வ் பண்ண தேவையோ அதை மட்டும் கிறிஸ்பாக பார்த்துக்கலாம். z²/n². ஹைட்ரஜன் எடுத்தோம்னா இந்த z வேல்யூ வந்து 1 ஆயிரும். En is equal to -me⁴ 8 எப்சிலான் ஸ்கொயர், இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, h²/1/n². இதை சிம்பிளை பண்ணி கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? -13.6 n² எலக்ட்ரான் வோல்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கான எனர்ஜி ஃபஸ்ட்டு ஆர்பிட் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். En வந்து என்னன்னு கிடைக்கும்? -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இது வந்து கைனட்டிக் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டோட்டல் எனர்ஜிக்கான ஃபார்முலா E டோட்டல் ஈக்குவல் டு மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி. அது வந்து எவ்வளோ இருக்கும்? 13.6 எலக்ட்ரான் வோல்ட். அதனால் நான் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ரிலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது வந்து கைனட்டிக் எனர்ஜியில் 2 டைம்ஸ் இருக்கும். ஆர்எல்ஸ் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பை 2. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரிலேஷன். இந்த ரிலேஷனை வச்சு ப்ராப்ளம் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, இதில் என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த மாடலில், என்னென்னலாம் லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் சொல்லிடுறேன் போர் மாடலுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு, ஏன்னா ரூதர்ஃபோர்ட் மாடல் இது பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரம் பற்றி கிளியர் நாலேஜ் நமக்கு இதில் கிடச்சிது. அப்புறம் குவான்டைசேஷன், அதாவது எல் வேல்யூக்கும் எனர்ஜிக்கும் என்ன வேல்யூ, டிஸ்க்ரீட் லெவலில் என்னென்ன வேல்யூ அப்படிங்கிறத போர் மாடல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. இதெல்லாம் ரூதர்ஃபோர்ட் மாடலில் பண்ண முடியல. ஸோ லிமிட்டேஷன்ஸ் இந்த மாடலில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஹைட்ரஜன் மாதிரியான ஸ்மால் மாலிக்யூலுக்கு மட்டும்தான் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது வந்து cannot explain மல்டி எலக்ட்ரான் ஆட்டம்ஸ். அதுக்கப்புறம் it cannot explain Zeeman effect அண்டு ஃபைன் ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஸ்டடி பண்ண முடியல. ஓகே, அதுக்கப்புறம் இதில் எப்போ அப்சார்ப்ஷன் அண்டு எமிஷன் இருக்கும் அப்படின்னா அந்த எலக்ட்ரானோட டவுன்வர்ட் ஜம்ப் இருக்குது அப்படின்னா, இது வந்து லிமிட்டேஷன் கிடையாது, ஜென்ரல் பாயிண்ட்ஸ். எலக்ட்ரான் வந்து டவுன்வர்ட் ஜம்ப் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஏன்னா எனர்ஜி குறையுது, அதனால் ஒரு லெவல்லேருந்து அதுக்கு உள்ள லெவல் லோயர் லெவலுக்கு வந்து எனர்ஜி குறையுது, அதனால் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். எப்போல்லாம் டவுன்வர்ட் ஜம்ப் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஒருவேளை அப்சார்ப் பண்ணுது எனர்ஜியை அப்படின்னா அங்கே நடக்கக்கூடியது வந்து அப்வர்ட் ஜம்ப் நடக்கும். அப்போ அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி இருக்கிறனால நமக்கு கிடைக்கக்கூடியதும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி எலக்ட்ரான் வந்து எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது அப்படின்னா ஹையர் பெர்மிட்டட் ஆர்பிட்டுக்கு போகுது. அந்த ஆர்பிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும். எக்ஸைட்டட் ஸ்டேட் போகிறோம்னாலே ஆர்பிட்டலோட ரேடியஸ் அதிகமாகும். ஸோ ரேடியஸ்
இன்க்ரீஸ் ஆகும். இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எலக்ட்ரான் cannot be lost for longer time. It loss, அதாவது அந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னா loss for about 10⁻⁸ செகண்ட்ஸு அவ்வளோதான் இருக்க முடியும். ரொம்ப நேரம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஒரு எலக்ட்ரானால் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா லோயர் ஆர்பிட்டுக்கு திரும்ப ஜம்ப் ஆகும். when it comes to lower orbit it emits radiation. ஓகேங்களா? ஸோ எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அ லோயர் ஆர்பிட் டு ஹையர் ஆர்பிட். ஒரு ஸ்மாலர் ஆர்பிட்லேருந்து ஹையர் ஆர்பிட்டுக்கு நம்ம எலக்ட்ரானை கொண்டு போகும்போது நம்ம எனர்ஜி அதுக்கு ரெக்வயர்டு எனர்ஜி தான் நம்ம எக்ஸைட்டேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னென்னா எக்ஸைட்டேஷன் எனர்ஜி டிவைடட் பை யூனிட் சார்ஜ் ஈயால் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல். இதோட யூனிட் வந்து வோல்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா V1ன்னு போட்டுக்கிறேன். இது வந்து 10.2 வோல்ட்டு. இதே செகண்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 12.1 வோல்ட்டு. இதெல்லாம் கால்குலேட்டட் வேல்யூ, ப்ராப்ளம்க்கு யூஸ் ஆகுங்கிறனால டைரெக்டாக நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்பிட் இருக்குது அப்படின்னா இங்கே உள்ள ஒரு எலக்ட்ரானை வந்து நம்ம சம் எனர்ஜி கொடுத்து ஹெச்னியூங்கிற எனர்ஜி கொடுத்து இந்த ஆர்பிட்லேருந்து அதுக்கு அடுத்த ஆர்பிட்டுக்கு நம்ம மூவ் பண்ணுறது தான் நம்ம எக்ஸைட்டேஷன் எனர்ஜிங்கிறோம். அதுக்கான பொட்டன்ஷியல் எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியலுங்கிறோம். வேறஸ் இங்கே உள்ள ஒரு எலக்ட்ரானை டோட்டலாக இந்த ஆட்டமை விட்டு வெளியே கொண்டு போனோம்னா கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் ஆட்டமை விட்டு வெளியே கொண்டு போயிட்டோம்னா அதுக்கு நம்ம ஒரு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம்னா அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது வந்து இப்போ N1லேருந்து N2 N1லேருந்து N3 இப்படிங்கிற மாதிரி மூமெண்ட் கிடையாது. அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது N1 ஆர் எனி ஆர்பிட்லேருந்து இன்ஃபினைட் மூவ் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக வெளியே கொண்டு போகிறது, அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ இது உங்களுக்கு லாஜிக்காக புரிஞ்சிருக்கும். அயனைசேஷன் எனர்ஜினா அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன, நம்ம அதில் சொன்ன மாதிரியே தான் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் V அயன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த அயனைசேஷன் எனர்ஜி டிவைடட் பை யூனிட் சார்ஜ். ஸோ இதுக்கான வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பேசிக் வேல்யூ வந்து 13.6 வோல்ட்ஸ் இருக்கும். ஓகே, எனர்ஜி லெவல் டயக்ராமு புக்கில் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. எனர்ஜி லெவல் டயக்ராம் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஹையர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் போக போக எனர்ஜி லெவல்ஸ் வந்து இல்லை எனர்ஜி லெவலுக்கு நடுவில் உள்ள கேப் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா எனர்ஜி லெவல்ஸ் கெட் க்ளோசர் when n increases. அப்போ எனர்ஜி லெவல் கரஸ்பாண்ட்ஸ் டு n இன்ஃபினைட் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது 0வாக இருக்கும். இது வந்து டயக்ராம் ரெஃபர் பண்ணாலே நமக்கு தெரியும். அப்போ n இன்ஃபினைட் போயிடுச்சுன்னா எனர்ஜி லெவலில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் நியூக்ளியஸ், வெளியே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு பவுண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் இன்ஃபர் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு தான் மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி இருக்கும். கிரவுண்ட் ஸ்டேட் ஹேஸ் ஹையர் பைண்டிங் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்குன்னு சொன்னோம், 13.6 எலக்ட்ரான் வோல்ட். திஸ் இஸ் த எனர்ஜி ரெக்வயர்ட் for complete removal of electron from an atom. அதுபோக எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து வித்தின் ஆட்டம் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு அந்த எலக்ட்ரானை மூவ் பண்ணுறது. அயனைசேஷனுங்கிறது அந்த ஆட்டமை விட்டு வெளியே மூவ் பண்ணுறது. ஸோ எப்பயுமே எக்ஸைட்டேஷன் எனர்ஜி வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தென் த அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ. ஏன்னா இது வந்து வித்தின் லெவல்ஸு, இது அவுட் ஆஃப் தி ஆட்டம். ஸோ அதுக்கப்புறம் எனர்ஜி லெவல்ஸ் இப்போ ரீசெண்டாக சொன்ன பாயிண்ட்டு
எனர்ஜி லெவல்ஸோட ஸ்பேஸிங் வந்து டிக்ரீசஸ் when n increases. அது போக நம்ம எக்ஸைட்டேஷன் எனர்ஜி சொன்னோம் இல்லையா, லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் மூவ் பண்ணுறது, அந்த எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அண்டு அயனைசேஷன் எனர்ஜி, இது ரெண்டுமே ஒரு அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் தான். ஏன்னா ரெண்டுக்குமே எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். எது எக்ஸைட்டேஷனும் அயனைசேஷன் எனர்ஜியும். ஓகே, இப்போ ப்ராப்ளம் ஓரியன்டில் நம்ம சில ரிலேஷன்ஸை லிஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் லிஸ்ட் பண்ண போகிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சால்விங் நியூமரிக்கல்ஸ். ஃபஸ்ட்டு Rn ப்ரொபோஷனல் டு n ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வெலாசிட்டி ப்ரொபோஷனல் டு 1/n எப்படி இருக்கும் அப்படின்னா, velocity of nth orbit is equal to 2.2 into 10 power 6 z/n meter per second இருக்கும். இது வந்து calculated value, எல்லா கான்ஸ்டன்ட்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி calculate பண்ணியிருக்கோம். அடுத்து தேர்டு எனர்ஜி En, இது மட்டும் தான் நம்ம பெரும்பாலும் தெரிஞ்சு வச்சுருப்போம், மற்ற எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நியூமரிக்கல் சால்வ் பண்ண. En ப்ரொபோஷனல் டு 1/n ஸ்கொயர். நாலாவது வேவ் லென்த்து proportional to 1/z squared. அஞ்சாவது time period of nth orbit Tn proportional to 1.51 into 10 power minus 16 n cube by z squared seconds. இது வந்து ஸ்கொயரு. சிக்ஸ்த்து ஃப்ரீக்வென்சி, டைம் பீரியட் கிடச்சாலே நம்ம ஃப்ரீக்வென்சி எழுதிடலாம். ஃப்ரீக்வென்சி ஆஃப் nth ஆர்பிட்டு ஆர் 1/t போடணும். அப்படி போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதோட வேல்யூ என்ன வருதுன்னா 6.6 into 10 power 15 z squared by n cube ஹெர்ட்ஸு. இந்த ஆறுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு சால்வ் ஆல் நியூமரிக்கல்ஸ். அது போக ஒன் வேர்டுக்கும் கேட்க சான்ஸ் இருக்குது. தட்ஸ் ஆல் அபவுட் போர் அட்டாமிக் மாடல் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.